உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. மனோவசிய கலையின் முழு வெற்றியும் ஒருவரை எவ்வளவு ஆழமான அமைதியான உறக்க நிலைக்கு கொண்டு செல்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது. இந்த ஆரம்பகட்ட தூண்டுதல்தான் ஒட்டுமொத்த சிகிச்சைக்குமான முக்கிய திறவுகோல். இந்த தூண்டுதல் செயல்முறை 3 சுவாரஸ்யமான படிகளை கொண்டது. முதலில் இதமான வார்த்தைகள் மூலம் நபர் கண்களை மூடி முழுமையாக ஆசுவாசப்படுத்தப்படுகிறார். அடுத்ததாக ஒரு சிறிய உறுதியான சவால் விடுக்கப்படும். உதாரணமாக, உங்களால் இப்போது உங்கள் கையை அசைக்கவே முடியாது என்று கூறப்படும். ஆச்சரியப்படும் விதமாக அந்த நபர் தன்னை அறியாமலேயே அந்த சவாலுக்கு கட்டுப்படுவதை நாம் இங்கே தெளிவாக காண முடியும். இங்கேதான் ஒரு நுட்பமான உளவியல் முரண்பாடு நிகழ்கிறது. கண்களை திறக்கச் சொல்லி கட்டளையிட்டால் அவர் எவ்வளவு தீவிரமாக முயற்சிக்கிறாரோ அந்த அளவிற்கு கண்கள் மேலும் இறுக்கமாக மூடிக்கொள்ளும். இதுவே அவர் முழுமையான மனோவசிய நிலைக்கு சென்றுவிட்டதை உறுதிப்படுத்தும் தருணம். உளச்சிகிச்சை என்பது இந்த ஆழ்ந்த மனோவசிய நிலையை சாதகமாக பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மனதை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவரும் ஒரு மருத்துவச் செயல்முறை. குறிப்பாக சிறு வயதில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை நடுநிலையாக்கி ஒருவரின் உளவியல் சமநிலையை முழுமையாக மீட்டெடுக்க இது பெரிதும் உதவுகிறது. ஆழ்மனதில் ஆழமாக புதைந்துள்ள அதீத பீதியையும் தேவையற்ற நடத்தை மாற்றங்களையும் உருவாக்கும் பழைய நினைவுகளை நிபுணர்கள் இப்போது வெளிக்கொண்டு வருவார்கள். இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில் அந்த மறக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வசியத்திற்கு உட்பட்டவரின் மனத்திரையில் ஒரு திரைப்படம் போல் மிக தெளிவாக விரியும். மனத்திரையில் தோன்றும் அந்த பழைய சம்பவங்களின் உணர்ச்சிகரமான சுமை இந்த நிலையில் முற்றிலுமாக நடுநிலையாக்கப்பட்டு மறக்கச் செய்யப்படுகிறது. அந்த அதிர்ச்சியின் தாக்கத்தை வேரோடு அழிப்பதன் மூலம் பல ஆண்டுகளாக ஒருவரை பாதித்து வந்த ஆழமான பீதியையும் மனப்பிறழ்வுகளையும் முழுமையாக குணப்படுத்த முடிகிறது. உடற்செயற்பாடுகளில் மாற்றத்தை கொணர்தல் மற்றும் அதன் உடலியல் தாக்கம். மனோவசியத்தின் சக்தி மனதை தாண்டி மனித உடலியல் செயற்பாடுகளிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது உளவியல் பீதியை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உடலியல் மாற்றங்களையும் உருவாக்குகிறது. உதாரணமாக, நீங்கள் இப்போது சாப்பிடுகிறீர்கள் என்று கூறினால் உடலின் செரிமான சுரப்பிகள் வேலை செய்யத் தொடங்கும். இன்னும் சொல்லப்போனால், அறுவை சிகிச்சையின் தீவிர வலியை கூட மூளை உணராதபடி தடுத்து நிறுத்த முடியும். மனித உடலை உடலியல் ரீதியாக மறுநிரலாக்கம் செய்யும் இந்த திறன் மோசமான பழக்கங்களை மாற்றவும் மிகச்சிறப்பாக பயன்படுகிறது. தொடர்ச்சியான மருத்துவ மனோவசியத்தின் மூலம் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற கடுமையான வேதியியல் அடிமைத்தனங்களிலிருந்து ஒருவரை முற்றிலுமாக மீட்டுக்கொண்டு வர முடியும். ஆனால் இந்த சிகிச்சையின் முழு வெற்றியும் இதனை செய்யும் நிபுணரின் திறமையில்தான் அடங்கியுள்ளது. வலுவான ஆளுமை, தொடர்ச்சியான பயிற்சி, அதீத உடற்கட்டுப்பாடு, முழுமையான மனச்சமநிலை மற்றும் துணிவு, இவை அனைத்தும் ஒரு மனோவசிய பயிற்சியாளருக்கு இருக்க வேண்டிய மிகவும் அத்தியாவசியமான தகுதிகள். அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கைகள். முறையான பயிற்சி இல்லாதவர்கள் இந்த மனோவசிய கலையில் ஈடுபடுவது மிக கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த சூழ்நிலையிலும் ஒரு நபர் தன்னைத்தானே மனோவசியப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபடவே கூடாது. அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். தன்னைத்தானே வசியப்படுத்துவதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், வெளிநபரின் உதவியின்றி மீண்டும் சாதாரண விழிப்பு நிலைக்கு வர முடியாமல் போகலாம். அந்த நபர் நிரந்தரமான ஒரு மயக்க நிலையில் மீள முடியாமல் சிக்கிக்கொள்ளும் அபாயம் இதில் அதிகம் உள்ளது. ஒருவரை குணப்படுத்தவும் அதே சமயம் தவறாக பயன்படுத்தினால் கடுமையான தீங்கை விளைவிக்கவும் கூடிய இந்த மிகப்பெரிய உள்ளுரைந்த உளவியல் சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயல்பாகவே குடிகொண்டுள்ளது. அதை திறந்துவிட சரியான ஒரு தூண்டற்காரணி மட்டுமே தேவை. அப்படியானால் மனித ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த எல்லையற்ற சக்தி இன்னும் என்னென்ன மர்மங்களை தன்னுள் ஒளித்து வைத்திருக்கிறது.